ஏய் 6 மணி ஆகுது, கீழ் வீட்டக்கா பொங்கல் விடுதாங்க, நீ எழும்பலையா அப்படின்னு அம்மா கேட்டதான். ஐயோ அலாரம் அடிக்கவே இல்லையம்மான்னு பதறி அடிச்சு நல்ல வேலை பொங்க முன்னாடியே போயிட்டு அக்கா நானும் கொஞ்சம் போட்டோ எடுக்கிறேன்னு பண்ணும்போது புகையினால கண்ணுலேருந்து தாரையாக கண்ணீர் எனக்கு. ஆனாலும் கையில் ஒரு துண்டை வச்சுட்டு எங்கே நவர மாட்டேன் அந்த முதல்ல நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் நல்லபடியாக பொங்கல் பொங்கின பிறகு எங்கள் வீட்டில் கடைக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன், ஏன்னா காக்காக்கெல்லாம் சோறு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் வருவேன். அந்த அக்கா கூடயே இருந்துட்டு காக்கா அவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பிஸி, ஏன்னா அவங்க எல்லார் வீட்டுக்கும் போகணும், நல்லா கவனிப்பாக இருக்கும். அவங்க வரல, சரி நான் சாப்பிட்றேன்னு எனக்கு 2 வாய் ஊட்டி விட்டாங்க, அமிர்தமாக இருந்துச்சு. அப்புறம் தூக்குவாளியில் லைனாக சாப்பாடு வர ஆரம்பிச்சிட்டு அதையும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு கடைக்கு ஓடிட்டேன். ஏன்னா இன்றைக்கி இறந்தவங்க நினைவா வீட்டில் பெட்டியில் துணி வச்சு சாமி கும்பிடாங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. 4 மணிக்கு தான் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டேன். அப்பாலாம் நாள் ஃபுல்லாக சாப்பிடல. தெரிஞ்ச அக்கா தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த பொங்கச்சோறு. அந்த சாம்பாரை விரவி சாப்பிடும்போது எம்மா என்ன ருசி. திருப்பியும் வியாபாரம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் இன்னொரு அக்கா பொங்கச்சோறு வீட்டு வாசல்லே வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. பொங்கலுக்கு ஊருக்கு கடைக்கு வர்றது ஒரு காரணம்னா இன்னொரு காரணம் இந்த மாதிரி பாஸ்கார அக்கா செஞ்சு கொடுக்குற சாப்பாடை நல்லா உட்காந்து விரவி எடுத்து சாப்பிட்றதுப்பா.